உடான் மசாலா. ஸோ தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். உடான் தொக்கு. முதல்ல 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கருவேப்பிலை 2 ஸ்ப்ரிங், ட்ரை சில்லி வரமிளகா ஒரு 2 எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுங்க, 4 பூண்டு, 1/4 துண்டு லெமன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, சின்ன டேபிள் ஸ்பூனில் நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மீன் கறித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ml அவ்வளோதான். முதல்ல வெங்காயம், பூண்டு, கூட வந்து ஒரு 6 to 7 கூட எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி. ஸோ குறவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட வந்து லெமனையும் புழிஞ்சு விட்டுருவோம். ஓகே, இந்த கருவேப்பிள்ளையில் பாதி கருவேப்பிலை இதில் போட்டிருக்கேன். கருவேப்பிலை மட்டும். உப்பு, மிளகாத்தூள், மீன் கறித்தூள், ஓகே. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல, அது ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி வந்தால் போதும். அப்போ நல்லா உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். ஃபைன் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேனை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம். ஸோ எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலவை மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஒரு கரெக்டான முறையில் நம்ம தாளிப்பு போட்டு உள்ளே ஊற்றுனோம்னா ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சின்னாங்க செஞ்சுட்டு போயிடலாம். டேஸ்டெல்லாம் சும்மா அடியாக இருக்கும். ஸோ இப்போ சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுருவோம். அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ தண்ணி அளவு அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கெட்டியாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, இந்த வரமிளகா, இப்போ நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா கிரேவி என்ன திக்காக இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் கூட ஊற்றிடாதீங்க. அந்த வெங்காயம், தக்காளி அது எந்த அளவுக்கு இருக்கோ அது ஃபுல்லாகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நீங்கள் 450 ml தண்ணி சொன்னல, அதில் ஊற்றுங்க. பாதி தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி பாருங்கள் அந்த வெங்காயத்து அளவுக்கு வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்ற தேவையில்லை. ஸோ ஏன்னா உங்களுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்படியே. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தோன்னா கிரேவி பார்த்தீங்களா நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நான் வந்து போட்டுருவோம். கூட நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். சால்ட்டு, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்கிடலாம். ஊட வந்து ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு கார்னிஷுக்கு வந்து கொரியண்டர், ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி.